நல்ல வயசாக கடவுள் பக்தி உண்டு. ஆனையை ஆட்டுக்குட்டி போய் கொண்டு வந்துட்டே அப்படின்னு சொல்லி. ஆனால் என் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு அப்பா எனக்கு கிடச்சது வந்து அது வந்து கடவுள் கிருபை. அவருக்கு சுத்தமாக இந்த மினிஸ்ட்ரி பேக்ரவுண்டே கிடையாது. ஸோ அவரோட ப்ரேயர் எங்கள் எல்லாருக்கும் இருக்குன்ட்டு அதை எங்களால் ஃபீல் பண்ண முடியுது. அந்த இது அவரையும் மேன்மைப்படுத்துவது அவருடைய கரங்களில் இருக்குதுன்னு சொல்லுது. இந்த வறுமையான சூழ்நிலையில் தன் தாய் படுகிற கஷ்டம் ஒரு பக்கம், உடன் பிறந்தவர்கள் படுகிற கஷ்டம் இன்னொரு பக்கம். இப்படி தன் குடும்ப வறுமை நிமித்தம் இளநிலை படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு குடும்ப பாரத்தை தானே சுமக்க வேண்டும் என்ற வைராக்கியத்தில் சென்னைக்கு பிழைப்பிற்காக வந்தார். 2வது வருஷம் காலேஜ் முடித்து அவனுக்கு படிக்க வைக்க பணம் இல்லை. அவனா சின்ன வயசில் வேலையில் போயிட்டு அப்படி அந்த பீஸு அந்த ரூபாயில் வாங்கி படிச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இவனால் படிக்க முடியலை, வீட்லேயும் கஷ்டம் ரொம்ப. அப்போ பையன் அம்மாட்ட கூட சொல்லாமல் எனக்கு கிளம்பியாச்சு. ஒரு சின்ன பையில் கொஞ்சம் துணியும் புறக்கிட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் நான் சென்னை போகிறேன்னு போயிட்டேன். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டது. அங்கெல்லாம் கஷ்டப்பட்டா சொல்லும் போதெல்லாம் அழுவையாக வரோம். ஆனால் சென்னைக்கு வந்த அவருக்கு தங்க இடமில்லை. கடற்கரை ஓரத்தில் கண்ணீருடன் சுற்றி கொண்டிருந்தார். இரவு நேரத்தில் அவரை பார்த்த காவல் அதிகாரி ஒருவர் அவருடைய பரிதாபமான நிலையை பார்த்து அவருக்கு 2 ரொட்டியையும் ஒரு பாலையும் வாங்கி கொடுத்தார். வேலைக்கு செல்ல ஒரு வழியையும் காட்டினார். இது நிமித்தம் சென்னை இம்பீரியல் ஹோட்டலில் உணவு பரிமாறுபவராக தனது பணியை ஆரம்பித்தார். ஆனால் போதிய வருமானம் கிடைக்காததினால் இன்னொரு வேலையை தேடினார். அதற்காக டாக்ஸி ஓட்டுநராக மாறி தன் வாழ்க்கையை ஓட்டிவிடலாம் என்று எண்ணினார். ஆனாலும் அவருடைய வறுமை ஓய்ந்தபடில்லை. பின்னர் விமல் டிராவல்ஸில் மேனேஜராகும் வாய்ப்பு கிடைத்தது. ஒரு 21 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். யங் பாய், அப்போது யங் மேன். அப்போ வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு நான் இவரை மேனேஜர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன் விமல் ட்ராவல்ஸில் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அவரை பார்த்தது. ஆனால் ஒரு நாளும் தன்னுடைய குடும்பத்தை பற்றியோ தன்னுடைய பேர்டனை பற்றியோ ஒரு நாளும் அவர் சொன்னதே கிடையாது. அவர் ஃபேமிலி பேக்ரவுண்டு என்ன பேக்ரவுண்டில் வந்தார், என்ன கஷ்டத்தில் வந்தார் எனக்கு சொன்னதே கிடையாது. ஒர்க்கிங்கில் வந்து டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுவாப்பில். அந்த என்ன அப்போ வந்து கார் நிறைய வச்சுருந்தாங்க என் ஹஸ்பண்டு. அந்த டிரைவர்ஸை மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அந்த டைமுக்கு டியூட்டி போட்டு தூங்க மாட்டாரா தெரியல. அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுவாப்பில். ஊரில் இருந்தவங்க டிரைவிங்னா என்னன்னு தெரியாது, கார்னா என்னன்னு தெரியாது, இந்த ஃபீல்டை பற்றி எதுவுமே எதுவுமே தெரியாது. அப்புறம் அவரே அந்த மேனேஜராக இருந்தாலும் டே அண்ட் நைட் கிடந்து டிரைவர்ஸ் கூட இருந்து வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டு அந்த மெக்கானிக்கலாக இருந்தாலும் சரி வண்டியை பற்றி A to Z எல்லாம் தெரிஞ்சு கிட்டத்தட்ட அங்கே ஒரு 3-4 வருஷம் அங்கேயே வேலை செய்து இந்த நேரத்தில் தனது குடும்பத்திற்கு துணையாக இருந்த மூத்த சகோதரரை இழந்தார். அதைத் தொடர்ந்து வேலையையும் இழந்தார். உடனே எங்கள் தம்பிக்கு தபால் கிடச்சி இவன் உடனே போயாச்சு, தூக்கிட்டு வர கொத்தையிலே போயிட்டான். இங்கே யாருக்குமே தெரியாது. எங்கள் அம்மையை அழகப்படுத்தான், அழாதுங்க ஒன்றும் இல்லை. ஒரு கால் தான் லேசாக காயும், கொண்டு வந்துருவான்னு அப்படி அழுதுங்க. அப்பாவும் இல்லை. இந்த ஒரு மூந்தான் பிழைப்புக்கு வந்தான். இவன் சின்னவன் இல்லை, தம்பி ஸ்ரீவன். அப்போ இவனுக்கு வருமானம் வந்திருந்து இவனும் இப்படி ஆயிட்டானேன்னு அம்மைக்கு ஒன்றும் இல்லை எனக்கு மட்டும்தான் தெரியும் இறந்த விஷயம், நீ வீட்டிலவே சொல்லாண்டா அப்படின்னு. அண்ணன் இறந்துட்டார் நான் அழுதுட்டு கிடந்து. அப்புறம் எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் நெஞ்சில் குத்தி அழுதான். இப்போ எல்லாருக்கும் நான் இருக்கேன் ஸ்ரீவன் இருக்கு, நான் எல்லாரையும் பார்ப்பேன். அப்படி அணைச்சி பிடிச்சி எல்லாரும் மொத்தம் வந்து அன்னை சென்ன வாக்குறுதி எல்லாரையும் நான் பார்ப்பேன், நீங்கள் அழானுங்க. விமல் டிராவல்ஸ் உரிமையாளர் திரு ஜான் ஜோசப் அவர்கள் உன் உண்மையும் உன் உழைப்புமே உன்னை உயர்த்தும் என்று வாழ்த்தினார். சகோதரரின் விடாமுயற்சியும் கடுமையான உழைப்பையும் பார்த்து கர்த்தர் அவரை ஆசிர்வதித்து படிப்படியாக உயர்த்தி ஸ்டீவன் கேப்ஸ் என்னும் நிறுவனத்தை சொந்தமாக ஆரம்பிக்க உதவி செய்தார். அதற்கான இடத்தை திரு சுந்தரம் முதலியார் அவர்கள் கொடுத்து உதவினார். பின்னர் நாளடைவில் ஸ்டீவன் கார்ஸ் என்னும் நிறுவனமாக மாற்றப்பட்டது. தனியாக அவர் ஒரு காரை வாங்கி முதல்ல MDA 6765 ஒரு காரை வாங்கிட்டு அவர் ஒரு ஆர்கே மட் ரோடில் வந்து ஸ்டீஃபன் கேப்ஸ்னு ஒரு கேப்ஸ் ஆரம்பித்தார் ட்ராவல்ஸு. அதுக்கடுத்து அதில் வந்து அப்படியே டெவலப் ஆகி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இன்னொரு TCV 2732 ஒரு ஸ்டாண்டர்ட் 20 வேன் வாங்கணும். நம்ம அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு கமிட்மெண்ட் ஏற்றிட்டே வருவார். கமிட்மெண்ட். ஸோ அந்த கமிட்மெண்ட்டை நோக்கியே ஓடுவாரை தவிர அவர் வேறு எந்த டைவர்ஷனுமே இருக்காது. ஸோ அது ஒரு மெயின் ரீசன் அவருக்கு என்னோட சக்ஸஸுக்கு காரணம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸுன்றது அந்த பிஸ்னஸ் மட்டும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா கஸ்டமருக்கு கரெக்டான வண்டி கொடுக்கணும். அதில் மெயின் ப்ராப்ளம் டிரைவர் ப்ராப்ளம் நிறைய இருக்கும். டிரைவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு ஏர்போர்ட் பிக்கப்பு ட்ராப்பெல்லாம் இருக்கும். அப்போ வந்து காலைல 3 மணி 4 மணி 2 மணிக்கு வந்து கஸ்டமர் கேட்டிருப்பாங்க. நாங்கள் டிரைவர்கிட்ட சொல்லி விட்ருப்போம், இந்த மாதிரி நீங்கள் போங்க இந்த மணிக்கு வரணும் அப்படின்னு.
ஸோ 2 மணி வரமாட்டான். நான் ஆஃபீஸ்லேருந்து அண்ணன் வரதே 12-1 மணியே தான் ரூமுக்கு வருவார். ஆனால் அங்கே ஒரு மேனேஜர் இருந்தாலும் அந்த 1 மணிக்கு டிரைவர் வரலைன்னா திருப்பி நானும் அண்ணனும் தான் வண்டி 2 வீலர் எடுத்துகிட்டு வந்து, அப்போ இது மாதிரி ஃபோன்லாம் கிடையாது, போய் நம்ம போய் கூப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போய் தொட்டணும், உங்கள் வீட்டில் போய் கூப்பிட்டு வரணும். சம்டைம்ஸ் அப்போ எங்கே போனாங்கன்னா ஏதாவது வெளியே போய் சொல்லாமலாம் வெளியே போயிடுவாருங்க. அப்படி சப்போஸ் அப்படி நிறைய நாள் மாட்டியிருக்கோம். மாட்டுவோம் பார்த்தீங்கன்னா 2 மணி நானும் வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கேன் சம்டைம்ஸ் டியூட்டிக்கு. இல்லைன்னா அண்ணன் எடுத்துகிட்டு போவார், அவரே வண்டி எடுத்துகிட்டு போவார். வண்டி எடுத்துகிட்டு ஏன்னா அந்த கஸ்டமரை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். மெசேஜ் கொடுக்க சொன்னால் மெசேஜ் கொடுத்துட்டு வர வேண்டியது தானே, ப்ரேயர் பண்ணுறதுக்கெலாம் பண்ணிவிட்டு ஒழுங்காக வர வேண்டியது தானே. எதுக்கு இந்த மாதிரி அழுது பண்ணுறீங்க, அழுக்கிற மாதிரிலாம் பண்ணுறீங்களே.